எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தேவயானி பேசுறேன். 2002 ரிலீஸ் ஆன ஃபிலிம் அழகி. அந்த ஃபிலிம் மறுபடியும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 22 வருஷமா கழிச்சிட்டு மீண்டும் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்காக. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் தானே, அதனால மறுபடியும் ரிலீஸ் பண்ண போறாங்க. டிஜிட்டலி ஒரு புதிய பரிமாணத்துல டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா இந்த ஃபிலிம் ரிலீஸ் பண்ண போறாங்க, ரீமாஸ்டர் பண்ணி உங்களுக்காக. ஏன்னா இது உங்களோட ஃபேவரட் ஃபிலிம், எனக்கு தெரியும். அழகி ஃபிலிம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம். 2002 ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆனதப்புறம் நான் முதல் சைன் பண்ண தமிழ் படம்னு சொன்னா அது அழகிதான். டைரக்டர் தங்கர் பச்சன் சார் கூட நான் ஏற்கனவே நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் படம் காதல் கோட்டை. காதல் கோட்டையில தங்கர் பச்சன் சார் வந்து சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப ஒரு வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கேமராமேன் சொல்லலாம். அண்ட் அ வெரி வெரி குட் டைரக்டர். காதல் கோட்டையில ஒர்க் பண்ணதப்புறம் மறுமலர்ச்சியில நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்ணுக்கு கண்ணாகன்னு சொல்லி ஒரு ஃபிலிம் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் கூட நான் சேர்ந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அழகி படத்துல நடிக்க சொல்லி அவர் வந்து எனக்கு கதை சொல்லி இந்த படம் நீங்க கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி சார் வந்தாரு. அப்புறம் நடுவுல மறந்துட்டேனே, பாரதி படம் ஒரு முக்கியமான, என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு படம்னு சொன்னா பாரதி. அந்த படத்தோட கேமராமேன் கூட தங்கர் பச்சன் சார் தான். ஸோ ஆக ரொம்ப முக்கியமான படங்கள் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த எல்லா படங்கள்ல சார் தான் வந்து கேமராமேன் ஆயிருக்காரு. அண்ட் அழகில அவர் ஒரு கேமராமேன் அண்ட் டைரக்டர். ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தது அழகி. அருமையான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு நிறைய நம்ம பருவங்கள் பார்க்கலாம் அந்த படத்துல. ஒரு சின்ன குழந்தை பருவம், அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் ஸ்கூல் போறது, அப்புறம் இன்னும் ஹை ஸ்கூல் போறது, அதுக்கப்புறமா கல்யாணமான ஸ்டேஜ். ஸோ there are many different shades in this film. As you all know, you must have seen it so many times இல்லையா? ஸோ அருமையான பாடல் இருக்குது இந்த படத்துல. ராஜா சாரோட அருமையான மெலோடியஸ் பாடங்கள். எல்லா சாங்ஸும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து காஸ்டிங்னு சொன்னா எனக்கு அருமையான காஸ்ட் இந்த ஃபிலிம்ல. லைக் பார்த்திபன் சார் இஸ் தேர், அண்ட் தென் Nandita Das ma'am is there, and I am playing the wife's role, and Vivek sir, and நிறைய பிரமிட் நட்ராஜன் சார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. இட் இஸ், ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்றேன். ரொம்ப பியூட்டிஃபுல். எனக்கு என்னோட இதுல வந்து என்னோட கரியர்ல பாத்தீங்கன்னா அழகி ஃபிலிம் வந்து ஒரு முக்கியமான ஃபிலிம். அழகி ஃபிலிம்ல வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான காட்சி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஃபிலிம் ஒரு சாங் சீக்வன்ஸ் இருக்கு. நானும் ஹஸ்பண்டும் ஃபேமிலி எல்லாரும் வந்து பிரமிட் நட்ராஜன் சாரோட வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு போயிருப்போம். அங்கே ஒரு சாங் நடக்குது. அந்த சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த சாங்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு வைஃப் எப்படி தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டா, அந்த ஒரு 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 விஷயம் வந்து அந்த சாங்ல காமிப்பாங்க. என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் தானே. அண்ட் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் அ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு ரொம்ப ட்ரஸ்ட்ல ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுல வேற ஏதோ சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்தாலும் அந்த வைஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த
அதுதான் அந்த ஃபுல் சாங்கோட சீக்வன்ஸ். ஸோ நாங்க வந்து அதை ஷூட்டிங் பண்ணும்போது லிட்ரலி எனக்கு வந்து அதை ஷூட்டிங் பண்ணும்போது அந்த அந்த மியூசிக்கல் சேர்ஸ்ல தான் அது நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நிறைய சேர்ஸ் இருக்கும். நானும் நந்திதா மேமும் ஓடிட்டு இருப்போம், நிறைய லேடிஸ் ஓடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் கம்மியாயி கடைசியில 2 சீட்டு தான் இருக்கும், கடைசியில 1 சீட்டு தான் இருக்கும். அந்த 1 சீட்டுக்காக அவங்க நானும் எப்படி மாத்தி மாத்தி போராடுறோம் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ my character wants to win because she is the wife. She cannot lose இல்லையா? She is the wife. அவ எப்படி விட்டு கொடுப்பா அந்த இடத்த? அவ விட்டு கொடுக்கறதுக்கு, அவளோட அந்த இடத்த விட்டு கொடுக்கறதுக்கு அந்த வைஃப் ரெடி இல்லை. நான் நினைக்கிறேன் என்னோட இடத்துல இருக்கிற எந்த லேடிஸும் எந்த விமனும் வந்து தான் அந்த இடத்த தான் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலா, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ஒரு எல்லாரோட லைஃப் மீனிங் வாட் டு சே தட் இட்ஸ் அ வெரி ஜென்யூன் எமோஷன் தட் இஸ் பீங் ஷோட் இன் த ஃபிலிம். அண்ட் அந்த சாங் அந்த பண்ணும்போது அந்த ஒரு சீட்டுக்காக ரவுண்டா நாங்க ஓடும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து மியூசிக் ஆஃப் ஆயிடும். நான் நந்திதா மேம் அப்படி தள்ளிடுவேன், அவங்க விழுந்துடுவாங்க. நான் போய் அந்த சீட்ல போய் பிடிவாதமா உட்கார்ந்துடுவேன். தட் ஷோஸ் தட் ஐ லவ்ட் தட் பார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்குன்னா இட்ஸ் அ உமன்ஸ் உண்மையான ஒரு ஃபீலிங். அவ விட்டு கொடுக்க மாட்டா தன்னோட ஹஸ்பண்ட, தன்னோட இடத்தை. என்ன லவ், என்ன முன் யூத்ல லவ் இருந்தாலும் என்ன, பிளாஷ்பேக்ல என்ன இருந்தாலும் என்ன, பட் இப்போ பிராக்டிக்கல் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் லைஃப்ல வந்து தான் ஹஸ்பண்ட அவ விட்டு கொடுக்க மாட்டா. தன்னோட வைஃபோட இடத்த அவ கண்டிப்பாக வந்து அதை பிடிச்சு வைக்கணும்னு அவ நினைக்கிறான். ஸோ திஸ் பார்ட் ஐ லைக் வெரி மச். அண்ட் அதை ஷூட்டிங் பண்ணும்போது கூட அதே இமோஷனோட நாங்க பண்ணோம். இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் தங்கர் சார். வந்து ஹீஸ் என்ன சொல்றது, நல்லா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றது. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நமக்கு அந்த கேரக்டருக்குள்ள கொண்டு வந்துருவாரு. அண்ட் அவருக்கு ரொம்ப ஒரிஜினாலிட்டி ரொம்ப பிடிக்கும். எந்த ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம், அதிகமான நடிப்பு, அதிகமான மேக்கப், இந்த மாதிரி எந்த விஷயமும் சாருக்கு பிடிக்காது. ஸோ நாங்கள் வந்து செட்ல வரும்போது ரொம்ப கேஷுவலா, மேக்கப்பே இல்லாம ரொம்ப மைல்டா, அந்த மாதிரி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிதான் நாங்கள் வந்து அவரோட செட்ல இருப்போம். அண்ட் நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணும்போது காதல் கோட்டை ஃபிலிம்ல நான் தங்கர் பச்சன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஃபிலிம்ல என்ன ஆகும்னா, எப்பவுமே கம்லி கையில வந்து ஒரு பர்ஸோ ஒரு பேக்கோ சூட்கேஸ் எப்பவுமே கொடுப்பாங்க இல்லையா. அவர் வந்து அந்த பர்ஸ்ல நிறைய விஷயங்கள் வைக்க சொல்வாரு, கொஞ்சம் வேட்டான விஷயங்கள் வைக்க சொல்வாரு, பேக்ல சூட்கேஸ்ல கூட வைக்க சொல்வாரு. எதுவுமே எம்டியா கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னன்னா, ஆர்டிஸ்ட்க்கு வந்து கஷ்டமா இருக்கக்கூடாது பிடிக்கும் போது அப்படி சொல்லிட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு காலியான சூட்கேஸோ காலியான பேக்கோ அந்த மாதிரி கொடுத்துடுவாங்க. ஆனா சாரோட படத்தில் நடிக்கும் போது எப்பவுமே அது என்ன இருந்தாலும் அது அந்த பாடி லாங்குவேஜ் அப்பதான் வரும்னு சார் சொல்லுவாரு. ஒரு சூட்கேஸ்னா அந்த சூட்கேஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சுட்டு கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பிடிச்சிட்டு நடக்கும் போது நம்ம பாடி லாங்குவேஜ் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாரு. பர்ஸ் இருந்தா பர்ஸ், குடம் இருந்தா குடம், இந்த மாதிரி குடத்துல நிறைய தண்ணி ஃபுல்லா வச்சுட்டு கொடுப்பாரு. அவர் கூட ஒர்க் பண்ணது அப்புறம் நான் எந்த செட்டுக்கு போனாலும், நான் வேற படங்கள் பண்ணாலும், அந்த படத்தில் எனக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு குடமோ ஒரு சூட்கேஸோ ஒரு பேக்கோ ஏதாவது கொடுத்தா அதை காலியா தான் கொடுப்பாங்க, எதுவுமே இருக்காது. அப்போ நான் திட்டுவேன், இதுக்குள்ள ஏதாவது ரப்பிட்டு கொடுங்க, இதுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு கொடுங்கன்னு. இல்ல மேடம் வெயிட் ஆயிடும் வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்ல, அது வெயிட்டா இருந்தாதான் நமக்கு வந்து நடையா கரெக்டா இருக்கும், நம்ம பாடி லாங்குவேஜ் கரெக்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போய் அதில் ஏதாவது வச்சுட்டு வேட்டா வச்சுட்டு எனக்கு கொடுங்க, அப்பதான் நான் நடிப்பேன் அப்படி சொன்னது அப்புறம் அவங்க ஷாக், கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா இருப்பாங்க, என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்கன்னு. பட்
இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றேன். ஏன்னா சார் அதை வந்து நமக்கு கத்து கொடுத்ததுனால நான் எந்த படத்தில் போனாலும் அந்த ஒரு விஷயம் வந்து நான் ஞாபகம் வச்சிடுவேன். ஏன்னா நம்ம தங்கர் பச்சன் சாரோட ஃபிலிம் நம்ம அதை படிச்சிருக்கோம்னால. அதே மாதிரி ரொம்ப கம்மியான மேக்கப் போடுறதோ, ரொம்ப லைட்டான டோனை மெயின்டைன் பண்றது, ரொம்ப ரொம்ப கேஷுவலான நடிப்பு, ஓவரா இது இல்லாம எப்படி நம்ம நடிக்கிறது, இது எல்லாமே தங்கர் பச்சன் சாரோட அந்த அந்த கிராஃப் அவரோட இதுல வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். என்ன சொல்றது, ஒரு லேர்னிங் ப்ராசஸா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. அழகி வந்து ரிலீஸ் ஆயிட்டு ஒரு ரொம்ப பெரிய சக்சஸ் ஆச்சு அந்த டைம்ல. ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு படமா இருந்தது அழகி. In all the aspects, it was a very beautiful love story. It had very very beautiful songs. அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஸ்டார் காஸ்ட் இருந்தது. கதை ரொம்ப அருமையான ஒரு கதை அண்ட் ரொம்ப கேஷுவலான ஒரு ஸ்க்ரீன் பிளே, எவ்ரி திங் வெரி ரொம்ப டச்சிங்கான, எல்லாரோட உணர்வுகளை டச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு படமா இருந்தது. அந்த சக்சஸ் ஆன ஒரு படம் மறுபடியும் இப்போ 22 இயர்ஸ் கழிச்சுட்டு அகைன் ரிலீஸ் ஆகி உங்களுக்காக வரப்போகுது. எல்லாரும் மிஸ் பண்ணாம அழகிய பாருங்க. இந்த டீமுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு அண்ட் த ஹோல் டீம், பார்த்திபன் சருக்கு, நந்திதா மேம்க்கு, இதில் நடித்தவங்க எல்லா குட்டி ஆர்டிஸ்ட்டுங்க, அந்த வாட் டு சே தட், அந்த மற்ற ஆர்டிஸ்ட்டு, சைல்டு ஆர்டிஸ்ட்டு and all the technicians involved in Azhagi. I would like to congratulate all of them.